ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. லெமன் மஷ்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் நான் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கலாம். எல்லாமே பொடியை நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ரொம்பவே கம்மியாக போடணும், ஏன்னா மஷ்ரூம் செய்யும்போது ஃபைனலாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதனால் கம்மியாகவே ஆயில் போட்டுக்கோங்க. முதல்ல வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. பிறகு மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பெப்பர் பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் வாஷ் பண்ணி எடுத்ததை ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் போடும்போதே தண்ணி அதில் கொஞ்சம் இருக்கும், அதனால் நம்ம தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா தெளித்து விட்டால் போதும். தெளிச்சுட்டு நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா மஷ்ரூம் வெந்து நல்லா ஃப்ரை ஆகி சுருண்டு வரும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், ரச சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.